எஸ் திஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜீகக்கோட பிஏயில் 5th சில்லுன்னு ஒரு காதல். ஓகேடா, எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு, வாய்ஸு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டியூன் பேடி கேடி சரிக்கல போகலாமா? போன பாட்டு எழுதி முடிச்சிருப்பேன்னா இந்த மாதிரி ஒரு 2 days ஆகுதுடா. சுமன் தான் அவரோட ரூமில் உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. இப்போ காலிங் பெல் சத்தம் கேட்குது. இப்போ சுமன் தான் அப்படியே வெளியே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல செங் தான் நிற்கிறாரு. செங் தான் அப்படியே வந்து சுமனை பார்த்து சார் அப்படின்றாங்க. சுமன் தான் என்ன செங் அப்படின்றாங்க. இல்லை உங்களோட மாமா அப்படின்றாங்க. ஆமாம், அவருக்கு என்ன இப்போ நீங்கள் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்களே? இல்லை வேணாம் அப்படின்றாங்க. ஏன் சார்? நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். நான் அவரை பார்க்க வரல, வேற ஒருத்தவங்களை தான் பார்க்க வந்தேன். அவங்கள நான் பார்த்துட்டேன். ஸோ நான் கிளம்ப போகிறேன். ஸோ எனக்கு டிக்கெட் மட்டும் கொஞ்சம் பார்த்து தரீங்களா அப்படின்றாங்க. செங் தான் ஓகே சார் அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சுமன் தான் இருங்க நான் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து செங்கிட்ட கொடுக்குறாங்க. செங் தான் ஓகே சார் அப்படின்றாங்க. இந்தாங்க கேஷும் அப்படின்றாங்க. இல்லை சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க. பரவாயில்ல, இந்தாங்க கேஷ், டிக்கெட் புக் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்றாங்க. செங் தான் ஓகே சார் அப்படின்றாங்க. ஜமன் தான் செங் அப்படின்றாங்க. செங் தான் சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. நீ என்னை ஜிம்மன்னே கூப்பிடு அப்படின்றாங்க. சார் இருந்தாலும் என்னை ஜிம்மன்னே கூப்பிடு, சார்னு கூப்பிடுறது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றாங்க. செங் தான் ஓகே ஜிம்மன் அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்துடுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அவரோட கிளாத்தை எடுத்து வச்சுட்டு இருக்காரு பாருங்க. ஜிம்மன் வந்து ஒரு ஷர்ட்டை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த ஷர்ட் அப்படியே கையில் எடுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிச்சா ஜங்குக் தாண்டா அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அவரோட வார்ட்ரோப்பில் ட்ரெஸ் எடுக்கிறாரு பாருங்க. அவர் கையில் ஒரு ஷர்ட்டு வருது. அந்த ஷர்ட்டை வந்து ஜங்குக் எடுத்து பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படி இந்த சைடு காமிச்சா ஜிம்மனும் அந்த ஷர்ட்டை எடுத்து பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ஷர்ட்டை வந்து அப்படியே வந்து ஹக் பண்ண மாதிரி அந்த ஷர்ட்டை ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் வந்து அந்த ஷர்ட்டை எடுத்துட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. உறவே ஆசை உறவே தெரிஞ்சாலும் நினப்பில் நீ தாண்டி குறையேதும் வைக்கவில்லை என தாங்கும் பூமி நீ தாண்டி. ஜங்குக் தான் இந்த ஷர்ட் நீ வாங்கி கொடுத்தது வச்சு இன்னும் கூட இந்த ஸ்மெல் என்னோடய ஸ்மெல் இந்த ஷர்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே அந்த ஷர்ட்டை வந்து அவர் போட்டுக்கிறாரு. இந்த சைடு ஜுமன் தான் அப்படியே வந்து அந்த ஷர்ட்டை எடுத்துகிட்டு பார்த்துட்டு ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஏதோ ஞாபகத்தில் என்னோட ஷர்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுமன் தான் ஸ்மெல் பண்ணிவிட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா புருஷா அப்படின்னு சொல்லிட்டு அதை டைட்டாக பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் கண்ணது டியோஸாக வருது. அப்படியே அந்த ஷர்ட்டை வந்து ஹக் பண்ண மாதிரி ஜிம்மன் அப்படியே வந்து அந்த பெட்டில் படுத்துடுறாங்க. இதே மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஜிம்மன் தான் காரில் தான் போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிம்மனுக்கு ஒரு கால் வருது. ஜிம்மன் தான் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் அட்டன் பண்ணி சொல்கிறாங்க. ஜிம்மன் சொல்லுங்க அத்தா அப்படின்றாங்க. இல்லைடா எங்கே இருக்க அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் அத்தை. இல்லைடா ஜங்குக்கு கால் பண்ணேன், ஜங்குக்கு எடுக்கலை, நீயும் ஒரு கால் கூட பண்ணல, அங்கே போய்ட்டு அத்தையை மறந்துட்ட தானே அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் அப்படியே வந்து அப்படிலாம் இல்லை அத்தை அப்படின்றாங்க. என்னாச்சு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. இல்லை என்னாச்சு சொல்லேன்னா ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிம்மனா அத்தை சொல்லுடா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். சொல்லுடா. ஜங்குக்கு நான் லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படின்றாங்க. ஆமாம், அவனை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படின்றாங்க. ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னாடி கொரியாவில் தானே இருந்தீங்க? ஆமாடா கொரியாவில் தான் இருந்தோம். ஜங்குக்கும் உங்கள் கூட தானே இருந்தான், ஜங்குக்கும் என் கூட தான் இருந்தான். இதெல்லாம் இதுகளை இப்போ கேட்டுட்ருக்க? அப்போ ஜங்குக்கு ஏதாவது லவ் இருந்துச்சாட்ட அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கோட அம்மாவா என்னது அப்படின்றாங்க. ஆமாட்ட எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கோட அம்மாவுக்கு அவ்வளோ ஷாக்கு. அப்படியே வந்து ஜங்குக்கோட அம்மா வந்து ஜிம்மன் அப்படின்றாங்க. ஆமாத்த எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அப்போ ஜங்குக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அப்படின்றாங்க. ஜிம்மன் அப்படின்றாங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு பேர் கூட ஏதோ ஒன்று அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கோட அம்மாவா ஜிம்மன் அப்படின்றாங்க.
ஞாபகம் வந்துச்சு அத்தை அப்படின்றாங்க. இந்த சைடு சங்கோட அம்மா தான் என்னது அப்படின்றாங்க. மீரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சங்கோட அம்மாவா அப்படியே வந்து அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. சுமன் அப்படின்றாங்க. சொல்லுங்க அத்தை, சங்கோக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணானா? அது அந்த பொண்ணு பேர் மீரா அப்படின்றாங்க. இந்த சைடு சங்கோட அம்மாவா சுமன் அப்படின்றாங்க. ஏன்த்த மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு சங்கோட அம்மா தாங்க சுமன் அப்படின்றாங்க. ஏன்த்த போய் சொன்னீங்க அப்படின்றாங்க. சுமன் அது வந்து சொல்லுங்க அத்தை, ஏன்த்த போய் சொன்னீங்க அப்படின்றாங்க. சுமன் அப்படின்றாங்க. சுமன் சொல்லாதீங்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. சுமன் அது இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சங்கோட அம்மா சொல்ல வராங்க. என்கிட்ட மறைச்சிட்டிங்களா அத்தை? உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஒரு விஷயம் கூட என்கிட்ட சொல்லலை. இங்கே பாரு சுமன் இங்கே பாரு, அவனுக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லைடா. சங்கோக்கு சுமன் மட்டும்தான், வேறு எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லை. மீரான்னு ஒரு பொண்ணு அவன் லவ் பண்ணி எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லைடா அப்படின்றாங்க. ஓ அப்படிங்களா அத்தை? சரிங்க அத்தை, அப்படியே இருக்கட்டும். திடீர்னு அவனுக்கு எல்லா ஞாபகமும் வந்துடுது. அவனுக்கு ஞாபகம் வரும்போது என்ன மறந்துட்டா நான் என்னத்த பண்ணுவேன் சுமன் அப்படின்றாங்க. அவனுக்கு பாஸ்ட் ஞாபகம் வந்தோடனே இப்போ இருக்க என்னை மறந்துட்டான், ப்ரெசண்ட்டை மறந்துட்டா நான் என்னத்த பண்ணுவேன்? என்னை ஏமாற்றிட்டீங்கல்ல நீங்கள், ஷூக்கா மாமா எல்லாரும் சேர்ந்து ஏமாற்றிட்டீங்கல்ல. ஒரு வார்த்தை சொன்னீங்களா சங்குக்கு இதுக்கு முன்னாடி லவ் இருந்துச்சுன்ட்டு? இப்போ அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்து என்ன மறந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பார்த்து யாருடா நீ அப்படின்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் உன் பொண்டாட்டி, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன்னையும் ரொம்ப நாள் லவ் பண்ணோம், 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோ சொன்னால் அவன் நம்புவானா? எனக்கு மீராவை தான் பிடிச்சிருக்கு, நான் அவளை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டேன், நான் என்னத்த பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு சொந்த குணமாக தான் சும்மா அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாதுடா, அந்த மாதிரிலாம் யோசிக்காதுடா அப்படின்றாங்க. இல்லை அத்தை, அவனுக்கு ஞாபகம் வந்து என்ன மறந்துடுவான் அத்தை, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பாஸ்ட் ஞாபகம் வந்தால் ப்ரெசண்ட் மறந்துடும் அத்தை. ஏன் அத்தை உங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது? ஏன் இப்படி பண்ணீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஃபோன் பண்ணால் 1 மணி நேரம் 2 மணி நேரம், ஏன் விடிய கூட பேசுவோம்ல. எப்படி இருக்கு சுமன், நல்லா இருக்கியா? உங்களுக்கு கூட ஏதாவது சண்டையா? என் பையன் ஒன்று நல்லா பார்த்துக்கிறானா? ஏதாவது சண்டை போடுறேன்னா? இவ்வளோ வார்த்தை கேட்குறவங்களுக்கு சுமன், சங்குக்கு உனக்கு முன்னாடி ஒரு லவ் இருந்திருக்குடா, அந்த பொண்ணு பேர் மீரா. ஒரு வார்த்தை சொன்னீங்களா? என்னை ஏமாத்திட்டீங்க தானே? உங்களோட பையனாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிருப்பீங்களா? சுமன் 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 சொன்னது எல்லாமே போய் தானே? சுமன் என் பையன் மாதிரி, சுமன் தான் எனக்கு எல்லாமே, இது எல்லாமே போய் தானே? ஏமாத்திட்டீங்கல்ல, எல்லாம் நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சுமன் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு சங்கோட அம்மாவுக்கு தான் அப்படியே கண்ணில் தனியாக வருது. சுமன் அப்பெல்லாம் இல்லைடா, அப்பெல்லாம் இல்லைடா, நீ எனக்கு பையன் மாதிரி அப்படி சொல்லாதீங்க அத்தை, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க அப்படின்றாங்க. சுமன் அப்படின்றாங்க. வேணாம் அத்தை, ஏமாற்றிட்டீங்க, நம்ப வச்சு ஏமாற்றிட்டீங்க எல்லாரும் சேர்ந்துன்னு, ஏன் இப்படி பண்ணீங்க? இப்போ நான் கிளியராக சொல்கிறேன் அத்தை, இப்போ நான் தான் அவனுக்கு ஒய்ஃபு, பொண்டாட்டி, ஜில்லு எல்லாமே. இப்போ அவன் என்னை ஞாபகம் வச்சுருக்கான். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து அவனுக்கு எல்லாமே என்ன மறந்துட்டு அவனுக்கு பழைய எல்லாமே ஞாபகம் வந்து யார்ரா நீ அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டானா நான் செத்துருவேன் அத்தை. அதை விட வேறு எதுவுமே கிடையாது அத்தை. என் ஜங்குக்கா என்னோடய புருஷன் என்னை பார்த்து யாருப்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்டா அதை விட கொடுமை வேறு எதுவுமே இல்லை அத்தை. சொல்லுங்க, அவனுக்கு மீரா அவன் காலேஜில் லவ் பண்ணது, அவன் பொண்ணு பேர் மீரா, அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிதான் நான் என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கை போச்சுல்ல, அவ்வளோ தானே. சங்குக்கு நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? அவ்வளோ லவ் பண்ணுறேன், அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்போ இந்த மாதிரி ஒன்று நடந்துடுச்சு, நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க அத்தை. சங்குக்கு என்னை ஏமாற்றிட்டான் தான் நான் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது சங்குக்காக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் ஒன்று கூட ஞாபகம் இல்லை, அவன் பேர் கூட ஞாபகம் இல்லை. அதனால தான் அவன் லவ் பண்ணது கூட அவனுக்கு தெரியல அப்படின்னு தெரிஞ்சது. நான் கூட நினச்சேன் அவனை ஏமாற்றிட்டான்டா, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அடுத்து என்னை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அவன் என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் இருந்தேன். அவனை
கொல்லுற அளவுக்கு எனக்கு கோவம் வந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு ஆக்சிடெண்ட்டில் எல்லாமே மறந்து போச்சு. அவன் பேர் கூட ஞாபகம் இல்லைன்ட்டு. இப்போ கூட என்னால் அவன் மேலே தப்பு சொல்லவே முடியாது அத்தை. அவன் மேலே ஒரு தப்பு கூட கிடையாது. அவன் குழந்தை, அவனுக்கு ஒன்று கூட ஞாபகம் இல்லை அத்தை. பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு விஷயம் கூட ஞாபகம் இல்லை. இப்போ போய் அவன்கிட்ட என்னால் சண்டையும் போட முடியாது அத்தை. என்னை ஏமாத்திட்டியடா பொறுக்கின்னு சொல்லிட்டு என்னால் முடியல அத்தை. தலை பிச்சுக்கெல்லாம் புற இருக்குது. எனக்கு வலிக்குது அத்தை. என் ஆட்டோவில் வலிக்குது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, சங்குக்கு இந்த மாதிரி ஒரு லவ் இருக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி பார்க்கல அத்தை. நீங்கள் மாமா சுகா எல்லாருமே ஏமாற்றிட்டீங்க தானே. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு சங்கோட அம்மாவா, சும்மன் சும்மன் இங்கே பாரு சும்மன், அவனுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை சும்மன். அவனுக்கு எங்கள் பேர், நான், மாமா, சுகா, அப்புறம் நீ, நம்மளை மட்டும் நட தெரியும் அவனுக்கு. இப்போ அவனுக்கு மீரா, காய், மிக்க யாருமே ஞாபகம் இல்லைடா. அப்புறம் என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி அத்தை, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம். அவனுக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் ஞாபகம் வந்து அவன் என்னை மறந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? என் புருஷனே என்னை மறந்துட்டேன், நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கான் ஒருத்தன் மட்டும் தானே இருக்கான். அவனுக்காக தான் நான் இருக்கேன். அவனே என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்டால் நான் என்னத்த பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. என் புருஷனே என்னை பார்த்து அந்த மாதிரி கேட்டால் நான் வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லை அர்த்தம். செத்த போன மாதிரி தான் இருப்பேன். இப்போ சொல்லுங்க அர்த்தம். அவன் என்னை மறந்துட்டு நீ யாருன்னு கேட்டால் நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு ஒரு ஆன்சர் மட்டும் பண்ணுங்களேன், சொல்லுங்கள். இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த சைடு சங்குக்கோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அந்த சைடு சும்மன் தான் அழுறதை நிப்பாட்டுங்க அத்தை. நீங்கள் அழக்கூடாது, நான் தான் அழணும். நீங்கள் ஏன் அழுறீங்க? இப்போ இந்த சைடு சங்குக்கோட அம்மா அழுதுட்டு இருக்காங்க பாருங்கள். சங்குக்கோட அப்பா தான் என்னடியா சேர்ந்து இப்போ அழுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நீங்கள் இங்கே பாருங்கள் சும்மன் என்ன சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சங்குக்கோட அப்பாவா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு சும்மன் அப்படின்றாங்க. சும்மன் தான் ஹலோ மாமா அப்படின்றாங்க. என்னடா சேர்ந்து இப்போ அழுறா அப்படின்றாங்க. இல்லை மாமா, நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு தான் அழுறாங்க அப்படின்றாங்க. என்னடா கேட்ட அப்படின்றாங்க. இல்லை மாமா, உங்களுக்கு மீரானா யாருன்னு தெரியுமா அப்படின்றாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு சங்கோட அப்பா கேட்குறாங்க. மீரானா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரிஞ்சவன் அப்படின்றாங்க. உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கல மாமா, அப்படியே என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் கேட்குறாங்க. சும்மன் அது அப்படின்றாங்க. இல்லை மாமா, அவங்கக்கிட்ட நான் என்ன கேள்வி தெரியுமா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் தான். சங்குக்கு பாஸ்ட் ஞாபகம் வந்து என்னை மறந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? என் போன வாழ்க்கை நீங்கள் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். அது தப்பா மாமா? நான் கேட்டது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு சங்குக்கோட அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சும்மன் தான் சொல்லுங்கள் மாமா, என் வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் கேட்டுட்ருக்காங்க. சும்மன் அது வந்து அப்படின்றாங்க. நீங்களும் மறைச்சிட்டிங்க தானே மாமா, எல்லாரும் நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டீங்க தானே. பேருக்கு சும்மன் 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 சும்மன்னு சொல்கிறது எல்லாமே போய் தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் கேட்டுட்ருக்காங்க. அந்த சைடு சங்குக்கோட அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சங்குக்கோட அம்மா தான் பாருங்க, அவன் கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லைங்க, நான் என்னங்க சொல்லட்டும் அப்படின்றாங்க. அந்த சைடு சும்மன் தான் சொல்லுங்க மாமா, என் வாழ்க்கை நீங்கள் திருப்பி தரீங்களா? என் ஜங்குக்கா எனக்கு கிட்ட திரும்ப வருவானா? அவனுக்கு பாஸ்ட் ஞாபகம் வந்து எனக்கு மீரா தான் வேணும், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னால் என் லைஃப் என்ன ஆகிறது சொல்லுங்கள்? என் ஜங்குக்கா எனக்கு திரும்ப கிடைப்பானா? சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் கேட்டுட்டு இருக்காங்க. சும்மன் அது வந்து அப்படின்றாங்க. போங்க மாமா, உங்ககிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? நீங்களும் என்னை ஏமாற்றிட்டீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு சங்குக்கோட அப்பா தான் சும்மன் அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்றாங்க. விடுங்க மாமா, முடிஞ்சதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மாமா நான் வச்சிடறேன் அப்படின்றாங்க. சும்மன் 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 அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கோட அம்மா தான் ஃபோன் வாங்கிட்டு சும்மன் 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 அப்படின்றாங்க. அத்தை, அவங்கக்கிட்ட இனிமேல் பேச மாட்டேன் அத்தை, நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க, அவங்கக்கிட்ட பேசவே மாட்டேன்,
என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுமன் தான் காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு ஜங்குக்கோட அம்மாவை சுமன் 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 நீங்கள் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. சுமன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இந்த சைடு காமிச்சா சுமன் தான் அழுதுகிட்டே வந்தேன் அந்த காரில் வந்துட்டுருக்காங்க. அதாவது டாக்ஸியில் தாண்டா வந்துட்டுருப்பாரு. அங்கே டாக்ஸி டிரைவர்லாம் சுமனை பார்த்து என்னாச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுமன் தான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுமன் சொல்லிட்டு இருக்காங்க. சுமன் அப்படியே அந்த விண்டோவை பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்துட்டுருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிச்சா ஜங்குக்கு தான் ஒரு கால் வருது. இப்போ ஜங்குக்கு தான் ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஜங்குக்கு தான் அப்படியே கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஜங்குக்கு தான் அதோ வரேன் அப்படின்றாங்க. திரும்பவும் சவுண்ட் கேட்குது. ஜங்குக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணோடனே ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. ஜங்குக்கு தான் அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு டே வீடுடா அப்படின்றாங்க. கொலைச்சி திரும்ப வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே சுமனோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. சுமன் தான் ஜங்குக் வீடு அப்படின்றாங்க. ஜங்குக் தான் கொலைச்சி திரும்ப வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு எவ்வளோ மிஸ் பண்ண திரும்ப பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. சுமனும் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஓகே ஓகே விடுடா அப்படின்றாங்க. ஜங்குக் தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சுமன் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. சுமன் தான் டே யாராவது பார்க்க போகிறாங்கடா அப்படின்றாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மனை டைட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மனை வந்து அப்படியே டைட்டாக பண்ணிவிட்டு நானும் ஒன்று மிஸ் பண்ணேன் ஜங்குக் அப்படின்றாங்க. ஜங்குக் தான் அப்படியே டைட்டாக பண்ணிவிட்டு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சும்மனோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. சும்மன் தான் சரி விடு அப்படின்றாங்க. இப்போ சும்மன் தான் ஜங்குக்கை பார்த்து ஜங்குக்கா அப்படின்றாங்க. ஜங்குக் தான் சொல்லு சும்மன் அப்படின்றாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்றாங்க. ஜங்குக் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்றாங்க. என் புருஷன் பர்த்டே நான் மறப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மன் சொல்கிறாங்க. ஜங்குக் தான் அப்படியே டைட்டாக பண்ணிவிட்டு லவ் யூ ஜும்மன் அப்படின்றாங்க. ஜும்மனும் லவ் யூ டூடா புருஷா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக பண்ணுறாங்க. ஜங்குக் தான் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மன் அப்படியே வந்து தூக்குறாங்க. ஜும்மன் தான் டே என்னடா பண்ணுற அப்படின்றாங்க. நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மனை தூக்குறாங்க. ஜும்மன் தான் டே விட்ரா அப்படின்றாங்க. ஜங்குக் தான் இன்னும் நான் உன்னை விட மாட்டேன்ற மாதிரி டைட்டாக தூக்கிட்டே போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மனை வந்து பெட்ரூம் கூப்பிட்டு போயிட்டு ஜிம்மனை வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஜிம்மன் தான் டே வேணாடா இப்போ தானே வந்தேன் டயர்டாக இருக்குடா அப்படின்றாங்க. ஜங்குக் தான் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மனை வந்து டே விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஜங்குக் தான் ஜிம்மன் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கையை வந்து டைட்டாக அந்த பெட்டில் பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஜிம்மனும் வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவரும் வந்து பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ இதே மாதிரி கொஞ்சம் டைம் போயிட்டுருக்க பாருங்க. ஜங்குக் தான் அப்படியே வந்து அவர் கிஸை பிரேக் பண்ணுறாரு. சுமன் தான் அப்படி ஜங்குக் பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி. ஜங்குக் தான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்றாங்க. சுமன் தான் அவ்வளோதானா அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் ஆமாம் அவ்வளோதான் நான் வேணுமா நான் அப்படின்றாங்க. சுமன் தான் வேணாம் அப்படின்றாங்க. போ அப்படின்றாங்க. சுமன் தான் ஓகே அப்படின்றாங்க. ஜங்குக் தான் சரி நான் கீழே போய்ட்டு குக் பண்ணி வைக்கிறேன் வந்து சாப்பிடு அப்படின்றாங்க. சுமன் தான் எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமன் சொல்கிறாங்க. ஜங்குக் தான் அப்படியே சுமனை டைட்டாக பண்ணிவிட்டு லவ் யூ அப்படின்றாங்க. சும்மனை வந்து டைட்டாக் பண்ணிவிட்டு லவ் யூ டூ அப்படின்றாங்க. நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அனாமத்தா ஒரு வாரம் விட்டு ஓட்ட அப்படின்றாங்க. மிஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் கேட்குறாங்க. ரொம்ப 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 மிஸ் பண்ணேன் அப்படின்னா குளிச்சோன்னு மிஸ் பண்ணலையா அப்படின்றாங்க. சும்மன் தான் மிஸ்ஸா ஒன்னையா அப்படின்றாங்க. சங்குப்தா அடியே என்னடியே என்ன மிஸ் பண்ணலையா அப்படின்றாங்க. சும்மன் தான் நானும் மிஸ் பண்ணேன் இந்த பொறுக்கி இந்த செல்ல போவட்டா ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கடிச்சிக்ஸை பிடிச்சி சொல்லிட்டு இருக்காங்க. சங்குக்கு தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக பண்ணிவிட்டு உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா மனசாட்சியே இல்லாமல் ஒரு வாரம் ஒரு கால் கிடையாது ஒரு மெசேஜ் கிடையாது என்ன புருஷனை மறந்துட்டு தானே அங்கே போயிட்டு அப்படின்றாங்க. சும்மன் தான் டே அப்படின்றாங்க. சொல்லிட்டு கழிச்சு புருஷனை மறந்துட்டு தானே அங்கே போயிட்டு புருஷன் நினைப்பே இல்லை போல இருக்கு அப்படின்றாங்க. சும்மன் தான் அப்படியே வந்து ஆமாம் இல்லை தான் அப்படின்றாங்க. என்னது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு சொல்கிறாங்க. சும்மன் தான் இல்லையே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தேன் தெரியுமா அங்கே எவ்வளோ ஜாலியாக இருந்தேன் தெரியுமா இங்கே திரும்பவும் உங்ககிட்ட வந்துட்டு திரும்பவும் நான் வந்து கஷ்டப்படணும் அப்படின்றாங்க. சங்குக்கு தான் என்னது அப்படின்றாங்க. சும்மன் தான் ஆமாம் அங்கே உன் தொல்லை இல்லாமல் 1 வீக்
ஜாலியாக இருந்தேன்டா அப்படின்ட்டாங்க. ஜங்குக் தான் அப்படியே வந்து சிம்மனை பார்த்துட்டு ஜாலியாக இருந்தேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீ எப்படி ஜாலியாக இருக்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனோட லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிம்மன் தான் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. டே விடுடா அப்படின்னு சொல்லிட்டு, ஜங்குக்கா ஜாலியாக தானே இருந்தேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லிப்பு நெக்கு அப்படியே கிஸ் பண்ணி பைட் பண்ணிட்டாங்க. சிம்மன் தான் வலிக்குதுடா அப்படின்றாங்க. ஜங்குக் தான் ஜாலியாக இருந்தது தானே நீ அப்படின்றாங்க. சிம்மன் தான் டி விட்டு அப்படின்றாங்க. ஜங்குக் தான் அப்படியே வந்து சொல்லு ஜாலியாக இருந்தேன் நீ அப்படின்றாங்க. சிம்மன் தான் இல்லைடா சும்மா சொன்னேன்டா, நீ இல்லாமல் நான் எப்படா ஜாலியாக இருப்பேன், உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, இந்த பொறுக்கி எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்றாங்க. ஜங்குக் தான் ஆமாம் நாங்கள் மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருந்து பாருங்கள், இவங்க இல்லாமல் நீங்கள் இல்லாமல் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. சிம்மன் தான் அப்படி முறைக்கிறாங்க. பொண்டாட்டி முறைக்காதடி அப்படின்றாங்க. சிம்மன் தான் என்ன அப்படின்றாங்க. ஜங்குக் தான் அப்படின்றாங்க. நான் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவேன், சமைச்சு வைக்கிற பொண்டாட்டிக்கு செம்மையாக பசிக்குது, அப்புறம் புருஷனை உரிச்சிருவா அப்படின்றாங்க. சரி சமைச்சிக்கிறா அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் சிம்மன் அப்படின்றாங்க. சிம்மன் தான் என்னப்பா அப்படின்றாங்க. நான் கூட இன்னும் ஃப்ரெஷ் ஆகலை அப்படின்றாங்க. சிம்மன் தான் அதுக்கு அப்படின்றாங்க. இல்லை வாட்டரை சேவ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் கிட்ட வராங்க. சிம்மன் தான் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் போங்க, தண்ணி தானே அது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் வந்தால் தான் ஓவராக வேஸ்ட் ஆகும், போங்க அப்படின்றாங்க. என்னடி அப்படின்றாங்க. சிம்மன் தான் போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி அப்படியே வந்து வெளியே தள்ளி டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஜங்குக்கு தான் பொண்டாட்டி அப்படின்றாங்க. போடா பொறுக்கி அப்படின்றாங்க. ஜங்குக்கும் சரி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சிரிச்சுட்டு அந்த ஸ்டெப்ஸ் வெளியே போயிடுறாங்க. இந்த சைடு சிம்மன் தான் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாங்க. இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. சிம்மன் தான் அப்படியே ஃப்ரெஷ் லைட்டு கீழே வராங்க. ஜங்குக்கு அப்படியே ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சிம்மன் தான் அப்படியே வந்து உட்காராங்க. ஜங்குக்கு பசிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காங்க. சிம்மன் தான் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு தான் என்ன அப்படின்றாங்க. சாப்பிடு அப்படின்றாங்க. சிம்மன் தான் நீ ஊட்டி விட மாட்டியா அப்படின்றாங்க. ஜங்குக்கு தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு என்னடியாச்சு உனக்கு அப்படின்றாங்க. ஏன்டா நீ ஊட்டி விட மாட்டியா அப்படின்றாங்க. ஜங்குக்கு தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நான் ஊட்டி விடுறேன் என் பொண்டாட்டிக்கு நான் விட்டாமல் வேறு யார் ஊட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கூட்டி விட்டுறாங்க. சிம்மனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே சாப்பிட்றாங்க. இப்போ சிம்மன் தான் நீ சாப்பிட்ல அப்படின்றாங்க. நான் தானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனுக்கு ஊட்டி விட்றாங்க. என்ன நீ சாப்பிட்லன்னு சொல்லிட்டு கூட்டி விட்றா அப்படின்ட்டாங்க. வாங்கிக்கோ அப்படின்றாங்க. சிம்மன் தான் அப்படியே வாங்குறாங்க பாருங்க. சிம்மன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஜங்குக்கு அப்படியே சிம்மனோட லிப்பில் கிஸ் பண்ணி அப்படியே வந்து ஃபுட்டை அவர் வாங்கிக்கிறாரு. சிம்மன் தான் அப்படியே வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு என்ன பண்ணுற அப்படின்ட்டாங்க. ஜங்குக்கு தான் சாப்பிட்றேன், நீ தானே சொன்ன சாப்பிட்றான்ட்டு, அதான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டாங்க. சிம்மன் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு பொறுக்கி அப்படின்ட்டாங்க. ஜங்குக்கு தான் பொறுக்கிதான் உங்ககிட்ட மட்டும் பொறுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் சரிதான் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. சிம்மனும் சாப்பிட்றாங்க. நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கேட்குறாங்க. சிம்மன் தான் ஒன்றும் தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. புருஷனுக்கு பசிக்காதா அப்படின்றாங்க. பட்னியாக கிடப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு படா அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டு சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் கூட்டி விட்டுட்ருக்காங்க. இப்போ சிம்மன் தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜங்குக்கு அப்படின்றாங்க. ஜங்குக்கு தான் என்னடா அப்படின்றாங்க. எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்றாங்க. ஜங்குக்கு தான் அந்த ஃபுட்டை அப்படி கீழே வைக்கிறாங்க டப்புன்னு. இப்போ சிம்மன் தான் அப்படின்றாங்க. என்னடா இப்போ தான் வந்திருக்கா அதுக்குள்ளே ஒர்க் இருக்கா அப்படின்றாங்க. ஒரே ஒரு ஒர்க்கு தான்டா, போயிட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் ஓகேவா. ஜிம்மனா அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் ப்ளீஸ் 10 நிமிஷம் தான் ஆகும், செல்லம்ல புஜ்ஜில் போயிட்டு வந்துடுறேன்னு ப்ளீஸ்ரா புருஷா ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஜங்குக்கு தான் சரி ரொம்ப ப்ளீஸ் பண்ணாத 10 நிமிஷம் தான் அப்படின்றாங்க. கண்டிப்பாக வந்துடுவேன், போயிட்டு வந்தோடனே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஜங்குக்கு தான் சர்ப்ரைஸா சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு தான் நீ எனக்கு பெரிய கிஃப்ட்டு, உன்னை விட ஒரு கிஃப்ட்டு வரப்போகுது, கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டான கிஃப்ட்டு, எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி நான் போய்ட்டா அப்படின்றாங்க. ஜங்குக்கு போகணுமா இன்னைக்கு வந்து என்னோடய பர்த்டே தானே என் கூட இருக்கலாம்ல, ப்ளீஸ் ராஜ் புருஷா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. ஜங்குக்கு தான் சரி போயிட்டு வா அப்படின்றாங்க. சிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக் அப்படின்றாங்க. ஜங்குக்கு தான் என்னடா அப்படின்றாங்க.
ஒரு ஹக் பண்ணிக்கிட்டா அப்படின்றாங்க ஜங்குக் தான். டே லூஸு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைட் ஹக் பண்ணிட்டு, என்ன ஆச்சு பொண்டாட்டிக்கு, என்ன ஹக்கெல்லாம் கேட்டு வாங்குறா அப்படின்றாங்க. சும்மா தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க ஜங்குக் தான். என்னடி ஆச்சு, ஏன்டி அழற அப்படின்றாங்க. சும்மா தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைட் ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படின்றாங்க. ஜங்குக் தான் லவ் யூ அப்படின்றாங்க. ஐ மிஸ் யூ அப்படின்றாங்க. ஐ மிஸ் யூ டூ அப்படின்றாங்க. ஐ லவ் யூ லாஸ்ட் குக்கா அப்படின்றாங்க ஜங்குக் அப்படி ரைட் ஆக் பண்ணிவிட்டு. ஐ லவ் யூ லாட்ஸ் அப்படின்றாங்க சுமன் தான். ஜங்குக் அப்படின்றாங்க. ஜங்குக் தான் என்னடா அப்படின்றாங்க. எப்பயும் நான் மறந்துட மாட்டேன்ல அப்படின்றாங்க. ஜங்குக் தான் மறந்துட மாட்டேன், நான் எதுக்கு ஒன்று மறக்க போகிறேன் அப்படின்றாங்க. என்ன மறந்துடாத அப்படின்றாங்க ஜங்குக் தான். கண்டிப்பாக இந்த உலகத்தில் நான் யாரை வேணால் மறப்பேன், நான் பண்ணிட்டேன் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட் டாக் பண்ணுறாங்க. இப்போ சுமன் தான் அப்படி ஜங்குக் லிப்பில் கிஸ் பண்ணிட்டு லவ் யூ அப்படின்றாங்க. ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மனை இழுத்து ரொம்ப அழகாக கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் அந்த கிஸ் டீப்பாக போயிட்டே இருக்குது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பிரேக் பண்ணிட்டு ஓகேவா லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்துட்டு, நீ எப்பயுமே ஓகேவா, நான் உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அதே மாதிரி ஜங்குக் எப்பயுமே ஜிம்மனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு டைட் டாக் பண்ணிவிட்டு லவ் யூ அப்படின்ட்டாங்க. ஜிம்மனும் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போட்டா அப்படின்ட்டாங்க. ஜிம்மனை பார்த்துட்டு ஜங்குக் தான் போ அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நடக்கிறாங்க. ஜிம்மன் தான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே நின்றுட்டு ஜங்குக்கை திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக் தான் அப்படியே வந்து பாய்ன்ற மாதிரி கை காமிக்கிறாங்க. ஜிம்மனும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து வராங்க. ஜிம்மன் கண்ணு டியர்ஸாக வருது. ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கண்ணு அவ்வளோ டியர்ஸ் வருது. இருந்தாலும் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிம்மன் கண்ணு டியர்ஸாக வந்துட்டுருக்கு. இருந்தாலும் அவரோட ஃபேஸும் ஒரு ஸ்மைல் இருக்குது. அதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஜிம்மன் தான் ஒரு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து ஏன்டா சும்மா கத்திட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்மன் அப்படின்றாங்க உள்ளே வரலாமா அப்படின்றாங்க. வா ஜிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படியே உள்ளே கூட்டு போகிறாங்க. ஜிம்மனை உள்ளே கூட்டு போய் அப்படியே சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. இந்த சைடு டே தான் டே சுகா அப்படின்றாங்க. சுகா தான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வராங்க. என்னடா சும்மா கத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படியே வந்து ஜிம்மனோட கை பிடிச்சி கேட்டுட்டு இருக்காங்க. சுகா தான் ஹே ஜிம்மன் அப்படின்றாங்க. சுகாவோட ஃபேஸ் அப்படியே ஒரு மாறுது. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படியே வந்து சுகாவை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சுகாவும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜிம்மன் தான் அப்படியே டிவி பார்க்குறாங்க. டே தான் என்னாச்சு ஜிம்மன் அப்படின்றாங்க. அப்படின்றாங்க. டே தான் என்னடா அப்படின்றாங்க. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்றாங்க. என்ன கேள்வி அப்படின்றாங்க. அதை நான் கேட்கலாமா அப்படின்றாங்க. கேளு ஜிம்மன் அப்படின்றாங்க. அது என்னன்னா, நீ நடந்து போயிட்டுருக்கிட்டயா ஓகே, அப்போ உனக்கு ஒரு பொருள் கிடைக்குது. எதுக்குடா அழற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்து கேட்குறாங்க. நான் அதெல்லாம் கேட்க, நான் சொல்கிறத மட்டும் கேளு. சொல் அப்படின்றாங்க. எனக்கு ஒரு பொருள் கிடைக்கிது. அந்த பொருள் நான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். உயிரோட மேலமா அந்த பொருளை பார்க்குறேன். உன் உயிராகவே அந்த பொருளை பார்க்குறேன். உனக்கு அந்த பொருள்னால் ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் அந்த பொருளுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஓனர் இருந்திருக்காங்க. அந்த ஓனர் வேறு யாரும் இல்லை. உனக்கு உன் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க, உனக்கு ரொம்ப 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 பிடிச்சவங்க, அவங்க தான் அந்த பொருளுக்கான ஓனர். இப்போ அந்த பொருளோட ஓனருக்கு அந்த பொருள் தேவைப்படுது. அந்த பொருளை அவங்களோட உயிரை அவங்க பார்க்குறாங்க. அவங்க அதை தெரியாமல் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பொருள் உன்கிட்ட இருக்குது. அந்த பொருளை நீ அவங்கக்கிட்ட கொடுத்துருவியா, இல்லைன்னா நீயே வச்சுப்பியா அப்படின்றாங்க. டேதா அப்படி சும்மா பார்த்துட்டு என்னடா கேட்குற அப்படின்றாங்க. ஆன்சர் பண்ணிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. டேதா சரி சொல்லு அல்லாத நான் சொல்கிறேன் நான் கொடுத்துருவேன் சொன்னேன் அப்படின்றாங்க. அப்போ நான் பண்ணது சரி தானே அப்படின்றாங்க. இந்த சைடு சுகாவா அப்படியே வந்து வாயில் கை வச்சுட்டு சின்ன பார்க்குறாங்க. டேதான் என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. அப்போ அந்த பொருளை எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க அவங்க உயிராக பார்க்குறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட கொடுக்குறது சரிதானேட்டா அப்படின்றாங்க. டேதான் சரிதான்டா அப்படின்றாங்க. அதை கொடுத்துட்டு வந்துட்டேன்டா அப்படின்றாங்க. டேதான் என்ன சொல்கிறேன், மொத்தமாக கொடுத்துட்டு வந்துட்டேன்டா அதான்
அவங்ககிட்டயே கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. தேதா அப்படி சும்மா ஹக் பண்ணிட்டு டி என்னடா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. சும்மா கொடுத்துட்டு வந்துட்டேன்டா, சும்மா கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிச்சா சங்கோக் தான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒன்று ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கோக் இப்போ வந்து ஒரு காயம் பெல் ப்ரெஸ் பண்ணுற சத்தம் கேட்குது. சங்கோக் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சும்மா நடந்து சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல ஹலோ சங்கோக் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கோக்கா அப்படியே வந்து அந்த மெம்பரை ஷாக்காக பார்க்குறாங்க. அந்த மெம்பரும் அப்படியே சங்கோக்கே பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு காமிச்சா சுகா வாயில் கையை வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. டே வந்து சும்மா டக் பண்ணிகிட்ருக்காங்க. சும்மா தான் அழுதுகிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு மொத்தமாக கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இந்த சைடு அழுதுட்ருக்காங்க. ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஓகேடா. நெக்ஸ்ட் பார்ட் படம் பார்க்குறேன். பாய்.